لا إله إلا الله نحمده ونصلي على رسوله الكريم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்தோம். அன்புக்குரிய பெரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வகைனாக்க கபில ஃபக்ரிக்க, உங்களுக்கு வறுமை நிலை ஏற்படுவதற்கு முன்னால் உங்களுடைய செல்வ நிலையை பாக்கியமாக கொள்ளுங்கள், வாய்ப்பாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மனிதனுடைய எல்லா நிலைகளும் மாறும். மனிதனுக்கு பருவகாலங்கள் இருக்கிறது. பால்குடி பருவம், விளையாட்டு பருவம், வாலிப பருவம், வயோதிக பருவம் என்று அடுத்தடுத்து இந்த பருவநிலைகள் இருக்கிறது. விளையாட்டு பருவம், சின்ன குழந்தைகள் வெளியிலே நல்ல முறையில் விளையாடி விட்டு வீட்டிற்கு வந்தால் சாப்பாடு தயாராக இருக்கிறது. உணவுக்காக வேண்டி எதற்காக வேண்டி அவர் உழைக்க வேண்டிய கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி சிறு அந்த விளையாட்டு பருவம் என்பது அப்படி ஒரு பருவம். எனவே இந்த பருவம் நல்ல பருவமாக இருக்கிறது என்று கருதி அந்த பருவத்திலே ஒரு மனிதன் இருந்துவிட முடியுமா? முடியாது. அதேபோல் முதுமை பருவம் இருக்கிறது. பிறரை சார்ந்துதான் ஒரு மனிதன் வாழ வேண்டும். அது ஒரு கஷ்டமான பருவம். இந்த பருவம் வரக்கூடாது என்று தடை செய்துவிட முடியுமா? அதுவும் முடியாது. வந்ததை தக்க வைத்துக் கொள்ள முடியாது, வராததை தடுத்து வைத்துக் கொள்ளவும் முடியாது. பருவகாலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அதே போன்றுதான் ஒரு மனிதனிடத்தில் இருக்கின்ற செல்வ நிலையும் மாறும். ஒரேடியாக ஒரு மனிதன் செல்வந்தராகவே இருந்துவிட முடியாது. செல்வந்தன் ஏழையாவதும் ஏழை பணக்காரராவதும் இந்த உலகத்தினுடைய இயற்கை நியதியது. எனவே செல்வ நிலை ஒரு மனிதனுக்கு வாய்க்கிற போது அதை நாம் கொள்ளை முதலாக கொண்டு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் மனிதன் மிகப்பெரிய நஷ்டத்திற்கு ஆளாக வேண்டிய வரும். குஜராத் மாநிலத்தில் ஒரு பெரிய பூகம்பம் ஏற்பட்டது. அந்த பூகம்பம் ஏற்பட்ட போது ஒரு மனிதர், அந்த பூகம்பத்தில் சிக்கிய மனிதர் மிகப்பெரிய செல்வந்தர், பெரிய நகை கடைக்கு சொந்தக்காரர். கடைசியில் அவருக்கு மிச்சமானது எது என்றால் சாவி கொத்து தான் மிச்சமானது. ஏழை எளிய மக்கள், பிச்சைக்காரர்கள் தான் சாப்பாடு பொட்டலத்திற்கு ஏங்கியிருக்கிறார்கள் என்பது அல்ல. இது போன்ற இயற்கை இடர்கள் ஏற்படுகிற போது செல்வந்தர்களும் சாப்பாட்டு பொட்டலங்களுக்கு ஏங்கித்தான் இருக்கிறார்கள். இப்படி நிலைமைகள் மாறும். அப்படி மாறுவதற்கு முன்னாலேயே நமக்கு ஏற்படக்கூடிய இந்த செல்வ நிலைகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். செல்வ நிலைகள் இருக்கிற போது தர்மங்கள் செய்து நாளை மறுமையில் நமக்கு உதவுவதற்காக வேண்டி பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த செல்வ நிலைகள் மாறிவிட்டால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யௌமலா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், செல்வங்களும் மக்களும் பயன்பெறாத நாள் ஒன்று உண்டு. நாளை மறுமை ஏற்படுகிற போது நம்முடைய செல்வங்கள் அங்கே பயன்படாது. நாம் பெற்றெடுத்த மக்கள் அங்கே பயன் தர மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும். அந்த நாளையில் பயன் தருவது எது? இந்த உலகத்தில் நாம் செல்வத்தை தர்மம் செய்து வைத்திருக்கிறோம், அதுதான் பயன் தரும். அப்படி இருக்கிற போது இந்த உலகத்தில் அந்த செல்வ நிலை வாய்க்கிற போது அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா துகத்திமூ லி அன்ஃபுஸிக்கும் மின் கைரின் தஜிதூஹு இன்தல்லாஹி, நன்மையான காரியங்களில் உங்களுக்கென்று நீங்கள் முற்படுத்தி வைக்கிறீர்களே நாளை மறுமைக்கென்று, அதை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஒமா ஐந்தக்கும் என்பது ஒமா ஐந்தல்லாஹி பாக், உங்களுடைய கையில் இருப்பது செலவழிந்து போகும், அல்லாஹ்விடத்தில் இருப்பது செலவழியாது, அது எப்பொழுதும் பாக்கியாகவே இருக்கும். நம்முடைய கையில் இருப்பது செலவழிந்து போகும், அல்லாஹ்வுடைய கையில் இருப்பது செலவழியவே செய்யாது, அது எப்பொழுதும் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே ஆடு அறுத்து அதனுடைய கறிகள் இறைச்சிகளை எல்லாம் பங்கீடு செய்தார்கள். பங்கீடு செய்து முடித்ததற்கு பிறகு தன்னுடைய மனைவி அன்னை ஆயிஷா பிராட்டியார் அவர்களிடத்தில் கேட்டார்கள், என்ன மிச்சம் இருக்கிறது என்று. ஆயிஷா பிராட்டியார் சொன்னார்கள், ஒரு சப்பை மீதம் இருக்கிறது என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி அல்ல,
எதையெல்லாம் நாம் செலவழித்தோமோ அதுதான் மீதம். அல்லாவிடத்தில் அதுதான் நமக்கு பயன் தருமே ஒழிய இந்த ஒரு சப்பை பயன் தராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே செல்வம் வாய்க்கிற போதே, நமக்கு இருக்கின்ற போதே அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மக்களும் செல்வங்களும் பயன்படாத அந்த காலகட்டத்தில் நமக்கு பயன் தருவது எது? இந்த உலகத்தில் நாம் செலவழித்தோமே அந்த செல்வ நிலைகள் தான் நமக்கு பயன் தரும். அதனால்தான் பெருமானார் சொல்கிறார்கள், உங்களுக்கு செல்வ நிலை வாய்க்கிற போதே அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வறுமை நிலையும் வரும். அந்த வறுமை நிலை வந்தால் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, உங்களையே சரியாக காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்ற நிலை ஏற்படும். எனவே அந்த வறுமை நிலை வருவதற்கு முன்னால் உங்களிடத்திலே இருக்கின்ற அந்த செல்வ நிலை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில 5 காரியங்களை பற்றி அப்படி சொன்னார்கள். எனவே நமக்கு உலகத்தில் வாழுகிற போது, செல்வ நிலை வாய்க்கிற போது, ஆரோக்கியம் இருக்கிற போது அவற்றையெல்லாம் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறார்கள். அடுத்த ஹதீஸுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹு தஆலா நாளை தினம் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா அனைவருக்கும் நல்லொரு பாதிப்பார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா. வாஃபன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ சல்லிம் அலைஹி. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم أحسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة توفنا مسلمين والحقنا بالصالحين. وصلي على النبي المصطفى محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. الحمد لله رب العالمين.